ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ரைஃபிள் கிளப். ஆசிக் அபு அவர்கள் டைரக்ஷனில் திலீஷ் போத்தன், அனுராக் கேசாப், விஜயராகவன் மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மலையாள திரைப்படம். ஆனால் இதோட நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஆசிக் அபுவே இதுக்கு சினிமோட்டோகிராஃபியும் பண்ணியிருக்கிறாரு. ரெக்ஸ் விஜயன் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த படத்தோட நம்ம ஒன்லைன் என்னன்றதை பார்ப்போம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த ரைஃபிள் கிளப்புங்கிறது ஒரு பாரம்பரியமான கிளப்பு. இது வந்து கேரளாவோட அடர்ந்த வனப்பகுதியில் இருக்குது. அதோட லொக்கேஷனே ரொம்ப அருமையாக இருக்கும். தலைமுறையாக இதில் வந்து ஷூட்டிங் வந்து சொல்லித்தரதை அவங்க வந்து ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியான தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத ஷூட்டிங் டெக்னிக்ஸே இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் அனுராக் கேசாப்போட பசங்க 2 பேர் இருக்கிறானுங்க. ரொம்ப வந்து அவனுங்க வந்துருக்கு பண்ணாத அட்டகாசமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அட்டகாசம் பண்ணுறாங்க. தன்னோட கிளப்பில் உள்ள ஒரு டான்ஸரையே வந்து பையன் வம்புல தர்றான். அதனால் அந்த டான்ஸரோட லவ்வர் வந்து அவனை அடிக்க போய் பையன் வந்து செத்து போயிடுறான். ஸோ செத்து போனவொடனே இந்த காதல் ஜோடி 2 போய் ரைஃபிள் கிளப்பில் தஞ்சம் அடைஞ்சிட்றாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தேடிட்டு வந்து அனுராக் வராரு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோ பர்னாக ஆரம்பிக்கும். அப்புறம் போக பார்த்திங்கன்னா படம் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதே போல் இதில் வர சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த கேரளா லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் காமிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் திலீஷ் போத்தனோட நடிப்பு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அவர் பண்ணக்கூடிய பிளாக் காமெடிஸ்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி விஜயராகவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அவர் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா மனுஷன் சைலண்ட்டாகவே இருக்கிறாருன்னு பார்த்தா அவரோடக்குள்ளே ஒரு அருமையான கேரக்டரை வந்து ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா தரப்பு ஆடியன்ஸாலையும் ரசிக்கக்கூடிய படம். படத்தில் உள்ள ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த படத்தில் வந்து சாங் வச்சுருப்பாங்க. அந்த சாங் வந்து நமக்கு ரசிக்கும்படியாக இல்லை. அது நமக்கு வந்து இந்த திரைக்கதையை வந்து நமக்கு போர் அடிக்க செய்கிற மாதிரி தான் இருக்குது. சாங்கை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையான படமாக இருக்கும். மற்றபடி இந்த படம் அனைத்து தரப்பு ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.